வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழோட யூடியூப் சேனல். முதல் காலாண்டோட முடிவுகள் வந்துருச்சு. நிறைய பேர் வெற்றியாளர்களா இருக்காங்க. ஆனா நிறைய பேர் தோல்வி அடைந்தவர்களாவும் இருக்காங்க. இன்னைக்கோட காணொளியில நம்ம எந்த 3 பங்குகள் நிஃப்டி 500ல அவங்களோட வருவாயில மிகப்பெரிய அதிகரிப்பு காட்டியிருக்கோ, அந்த வளர்ச்சி எப்படி நடந்திருக்கு, எப்படி அதை கைப்பற்றுனாங்க அதையும் பார்க்க போறோம். அதனுடைய அளவு கூறுகள் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? சில கேஸ்ல குரோத் அப்படிங்கிறது நல்லாவே நம்ம பார்க்க முடியும். சில இடத்துல சில விஷயங்கள கண்டிப்பா கன்சர்னா பார்க்கணும். இந்த காணொளிய மறக்காம முழுசா பாருங்க. அப்பதான் எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும். நம்மளுடைய முதல் பங்கு என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லிக்க விருப்பப்படுறேன். நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். இத வாங்குங்க, இத வித்துருங்க அப்படின்னு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்க குடுக்கறதே கிடையாது. உங்களோட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முதலீடு முடிவுகள எடுத்துக்கோங்க. முதல் பங்கு சார்லட் ஹோட்டல்ஸ். இந்த நிறுவனம் உயர் ரக ஹோட்டல்களோட உரிமையாளர், மேம்பாட்டாளர், சொத்து மேலாளர் மற்றும் நடத்துபவரா இருக்காங்க இந்தியாவுல. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் தலைமையிலான கலப்பு பயன்பாடு டெவலப்பராவும் இவங்க இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் வணிகம் கிடையாது. FY25ல ஹோட்டல் ரிசார்ட் 87% வருமானம் கொடுத்திருக்கு. மெயினா ரூம்ல இருந்து வர ரெண்ட், ஃபுட் அண்ட் பெவரேஜ், வேற சேவைகள். இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்க இருக்குன்னா மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, NCR, கோவா அப்புறம் ரிஷிகேஷ்ல இருக்கு. 11 ஹோட்டல் வச்சிருக்காங்க. 3351 ரூமும் 11 பிராண்டு கீழே இது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சாலட் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா குளோபல் பிராண்டான இந்த மேரியட், ஆக்கர், ஹயாட் அவங்க எல்லார் கூடயும் இணைந்து ஹோட்டல் நடத்துறாங்க. இந்த ஹோட்டல் தொழில் கூட சேர்த்து நிலையான வருமானம் எங்க இருந்து வருதுன்னா வணிக ரியல் எஸ்டேட் போர்ட்போலியோ இருக்குல்ல, அத குத்தகைக்கு விடுறதுனால வருது. ஓகேங்களா? குத்தகைனா லீஸுக்கு விடுறதுனால வருதுன்னு சொல்லலாம். இது 11.2% வருவாய் FY25ல இருக்கு. 2.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கிரேட் ஏ ஆஃபீஸ்ல 70% குத்தகைக்கு அவங்க வித்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஸ்டேபிளா இவங்களுக்கு பணம் புழக்கம் கொடுக்குது. சமநிலையா இருக்காங்க. இந்த சுழற்சி தன்மை இருக்குல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில அதை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்குன்னு சொல்லலாம். 3வது விஷயம் இவங்களுடைய வணிகத்துல என்ன பண்றாங்கன்னா ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் பண்றாங்க. FY25 வரைக்கும் இதுல எந்த வருவாயும் இல்ல. பட் ரிசல்ட்ஸ் FY26ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோரமங்கலால பெங்களூர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. சாலே நிறைய இன்வென்டரிஸ் செல் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ ரெகக்னிஷன் Q1 FY26ல பார்த்திருக்காங்க. விற்பனை மற்றும் லாபம் இந்த பிசினஸ்னால அதிகமா இருக்கு. இந்த செக்மெண்ட் தான் இந்த ரெவென்யூ ஜம்ப், இந்த வருவாய் அதிகமானதுக்கு காரணம். சரி, இந்த நிறுவனத்துடைய நிதி செயல்திறன், நிதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சாலே ஹோட்டல்ஸ் ஸ்ட்ராங் Q1 FY26 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய கன்சாலிடேட்டட் வருவாய் 895 கோடி, 148% அதிகமாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 203 கோடி, 233% அதிகமாயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 357 கோடி, விளிம்புல பார்த்தோம்னா 40% விளிம்பு இது அதிகமாயிருக்கு. இது நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி எல்லாமே இந்த விவேரியா கோரமங்கலா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதுல வித்ததுனால வந்திருக்கு. ஸோ முன்னாடி இதுல இருந்து கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. பட் 48% வருவாய் Q1 FY26ல இங்க இருந்து தான் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் கமிட்டடா இருக்காங்க. வருவாய் Q2லயும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் கமர்ஷியல் ஆன்யூட்டி வணிகத்துல இருந்து 27% இயர் ஆன் இயர் வருவாய் வளர்ச்சி இருக்கு. 37% எபிட்டா வளர்ச்சியும் இருக்கு. ஸோ ஸ்டெடி டிமாண்ட் இருக்கு இவங்களுடைய போர்ட்ஃபோலியோலன்னு பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தொழில் ரொம்ப ஹெல்தியா இருந்திருக்கு. 17% ரூம் ரேட் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கா ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல வர வருவாயும் வந்திருக்கு. கமர்ஷியல் ரெண்டல் போர்ட்ஃபோலியோ 100% வளர்ந்திருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் வருவாய் இருக்கு. அதனுடைய டோட்டல் ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் டைவர்சிஃபிகேஷனாலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப இந்த ரியல் எஸ்டேட் வருவாயை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேர் இருக்குல்ல, மொத்த வருவாயோட ஷேர் அதுவும் அதிகமாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்வகைப்படுத்திருக்காங்க. சொத்துரிமை, விருந்தோம்பல் மற்றும் வருடாந்திர வருமானம் இதெல்லாமே மெஷர்டா ஒரு வளர்ச்சி பாதையில போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் குவார்டரோடைய பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா செயல்திறன் நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. என்னங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வித்துட்டா அது நான் ரெக்கரிங் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அண்டர்லைங் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் இந்த கமர்ஷியல் வணிகம் கன்சிஸ்டண்டா வளர்ச்சி காட்டும் சொல்றாங்க. ஹெல்த்தியா 37% பணப்புழக்கம் கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அதிகமாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் இந்த ட்ரெஜெக்டரி கண்டினியூ ஆகும்னு எய்ம் பண்றாங்களா. மேனேஜ்மெண்ட் 5000 ரூம் மார்க் கிராஸ் பண்ணலான்னு இருக்காங்க. கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 10% இது அதிகமாகும். டபுள் டிஜிட் ரெவென்யூ பர் ரூம் கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பார்க்கலாம்னு சொல்றாங்க.
Q4ல மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களாமா. இந்த கமர்ஷியல் இன்வென்டரில ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கலான்னு அடுத்த 2லிருந்து 3 குவார்ட்டருக்குள்ள. ஸோ ஆக்குபென்சிஸும் 90% வந்து ரீச் ஆகும் அடுத்து வரப்போற காலாண்டுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. முதலீட்டாளரான நம்ம சில விஷயங்கள பார்க்கணும். 31% ப்ரமோட்டரோட ஷேர் வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து சிக்னிஃபிகன்ட்டா கம்மியா ROE டெலிவர் பண்ணுது பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. நம்ம இப்ப 2வதா பார்க்க போற பங்கு என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். 2வதா நம்ம இன்னைக்கு பார்க்க போற பங்கு நெட்வேப் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி வந்து இந்த AI வணிகம், டேட்டா சென்டர் இதெல்லாம் வந்து டிரைவ் ஆயிட்டு இருக்குல்ல, அத பொறுத்து தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. நிறைய சேவைகள் பண்றாங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் தான் இவங்களுடைய மெயின் வணிகமா இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் லைன்ல இருந்து ஆல்மோஸ்ட் 35.5% வருவாய் வருது. 54% ஒவ்வொரு வருஷமும் இது வளர்ந்துட்டே இருக்கு. நம்ம நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்கள பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரிசர்ச் லேப்ஸ் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் சேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க. டேட்டா நிறைய இருக்கிற ஆன்டர்பிரைஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சேவைகள்லாம் அகாடமிக் இல்லைன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் NMDC டேட்டா சென்டர் இவங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. 2வது பெரிய வருவாய் வந்து பிரைவேட் கிளவுட், அதுக்கப்புறம் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா வருது. இதுல இருந்து 35.2% வருவாய் வருது. 51% ஒவ்வொரு வருஷத்துக்கும் வளர்ந்திருக்கு. நெட்வொர்க் வந்து யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்ல கொடுக்குறாங்க. பிரைவேட் அப்புறம் ஹைபிரிட் கிளவுட்களுக்காக. இந்த பிசினஸ் வந்து இந்தியாவுடைய டேட்டா சென்டர் பில்ட் அவுட் அப்புறம் லோக்கலைசேஷன் ரூல்ஸ் தான் பவர் பண்ணுது. AI பிசினஸ் வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் 14.8% டெலிவர் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் இயரை விட டபுள் டெலிவரி சொல்லலாம். நெட்வெப்போட GPU வந்து டென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்டேபிள் லைன் ஆஃப் 50+ ஒர்க் ஸ்டேஷன் மாடல் டார்கெட் பண்ணிருக்காங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் ஜென்ரேட்டிவ் AIயும். சரிங்களா? FY25ல ஸ்கைலஸ் AI வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. GPU இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சீக்கிரமா ஸ்கேல் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. மொத்தமா பார்த்தோம்னா நரேட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. 3 தூண்கள் இருக்கு. HPC, பிரைவேட் கிளவுட் ஆர் HCL, அதுக்கப்புறம் AI சிஸ்டம்ஸ். 70% மிக்ஸா இருக்கு. நெட்வெப்போட எட்ஜ் இதுதான் சொல்லுது. கலெக்டிவா வளர்ச்சி வந்து எல்லா செக்மெண்ட்லயுமே நல்லா இருந்திருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து நிதி வளர்ச்சியும் காட்டியிருக்கு Q1 FY26ல. நெட்வெப்க்கு எக்ஸலென்ட்டா வந்து வருடம் ஆரம்பிச்சிருக்கு. ரெவென்யூ வந்து 301 கோடி டபுள் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஏன் இந்த வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா ப்ராஜெக்ட் மிக்ஸ் AIல இருந்ததுனால தான். ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்புறம் பிரைவேட் கிளவுட் சேவைகள்ல கொடுக்கறதுனால அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 45 கோடி 125% அதிகமாயிருக்கு. மார்ஜின் 15% அதிகமாயிருக்கு. அதாவது விளிம்பு. நெட் ப்ராஃபிட் அதாவது லாபமும் வந்து டபுள் ஆயிருக்கு. 30 crores. அதாவது நிறுவனம் வந்து வளர்ச்சி வெறும் டாப் லைன்ல மட்டும் இல்ல, பட் சாலிடா பாட்டம் லைன் செயல்திறன்லயும் அது வந்து காட்டுறது அப்படின்னு சொல்றது. ஓகேயா? ஹைலைட் வந்து இந்த குவார்டரோடது லார்ஜ் AIயோட டிஃபென்ஸ் செக்டருக்கு பண்ணியிருக்காங்க. வருவாய் வந்து பூஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம நெட்வெப்போட பொசிஷனை வந்து மிஷன் கிரிட்டிக்கல் ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்டுக்கு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த AI செக்மெண்ட் மட்டும் 300% ஒவ்வொரு வருடமும் வளர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப 1/3 அவங்க வருவாயில இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ரேப்பிடா எல்லா கவர்மெண்ட் எல்லா நுகர்வோர்களும் இந்த AI அடாப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த ஸ்கைலஸ் AI நெட்வெப்போட GPU ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ட்ராக்ஷன் நல்லாவே கெயின் ஆகுது. புது டீல்ஸ்ல ரொம்பவே முக்கியமா இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து 60% வருவாய் கொடுத்திருக்கு Q1ல. ஆண்டர்பிரைஸ் அடாப்ஷன் வந்துட்டு ஸ்கேல் அண்ட் டைவர்சிட்டி கொடுத்திருக்கு. சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 30% இருக்கு அவங்களோட விற்பனையில பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுளா இருக்கு FY25ல. கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் நெட் ப்ராஃபிட்ல இருந்து வந்து ரொம்ப லோவா இருக்கு. FY25ல அவங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. கடந்த 5 வருடமா மீடியன் நெட் ப்ராஃபிட் டு CFO கன்வர்ஷன் வந்து 0.23 இருக்கு. அதாவது இந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா லாபத்தை கேஷா மாத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. பட் மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இன்னும் சில வருடங்கள்ல டாப் லைன் வளர்ச்சி 35லிருந்து 40% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் ரீச் பண்ணுவாங்கன்ட்டு. AI செக்மெண்ட் வந்து மேஜர் வளர்ச்சியா இருக்கு. இது வந்து 20% டோட்டல் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணும்னு சொல்றாங்க. FY26ல 22% கூட ரீச் ஆகும். இப்போ இந்த Q1 FY26ல பார்த்தோம்னா June 30, 2025ல எண்ட் ஆயிருக்கு. நெட்வெப் டெக்னாலஜி இந்தியா வந்து ஆர்டர் புக் வந்து நியரா 230 crores சொல்லியிருக்காங்க. இது கூட சேர்த்து கம்பெனி வந்து L1 சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டர்ஸ் அவார்ட் பண்ணியிருக்கு. பட் ஆர்டர் புக் இன்னும் ஆட் பண்ணல. இது வந்து 460 கோடி இருக்கு அதே குவார்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பைன்டு வேல்யூ ஆர்டர் புக் பிளஸ் L1 வந்து நம்ம பார்த்தோம்னா 600 to 700 crores வருது. ரீசெண்டா 1734 crores AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இந்தியா AI மிஷன்ல இவங்க சொல்லியிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் 151.35% அதனுடைய FY25 ரெவென்யூ. இது லைக்லி எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா லாஸ்ட் குவார்ட்டர் FY26 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் FY27ல இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும். இந்தியா ஏஐ மிஷன் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்க ஒரு ப்ராஜெக்ட். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஏஐ ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்றதுக்காக. மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டன்ட்டா இந்த பிசினஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. வெறும் ஆர்டர் புக் வேல்யூ வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் எக்ஸிகியூஷன் சைக்கிள் வந்து ஜென்ரலா 8ல இருந்து 16 வாரங்கள். ஆவரேஜ் வந்து 12 வாரம். முக்கியமா நம்ம எந்த விஷயத்த ட்ராக் பண்ணணும்னா, இந்த நிறுவனம் அதனுடைய கேஷ் கன்வர்ஷன் அத வந்து இம்ப்ரூவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். அடுத்த பங்க பார்க்கலாம். இது வந்து பிராமோஸ் மிசைல் இருக்குல்ல, அதுக்கு மூலதன பொருட்கள தயாரிப்பு செய்யும் ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் பெயர் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ். கடந்த 56 வருடங்களா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து என்னெல்லாம் தயாரிப்பு செய்றாங்கன்னா, அதிகமா குவாலிட்டி இருக்கிற இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் கிரிட்டிக்கல் அப்புறம் சூப்பர் கிரிட்டிக்கலா இருக்கிற சேவைகளுக்காக பண்ணிருக்காங்க. பிடிசி 75% அதனுடைய ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ், சீமென்ஸ், ஜிஇ, ஆல்ஸ்டாம், மெட்ஸோ அப்புறம் எமர்சனுக்கு. இந்த பார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்குள்ள போகுது. சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ஃபெயிலியர் நடக்கவே கூடாது. எதெல்லாம்? ஏர்கிராஃப்ட் என்ஜின், பவர் பிளான்ட்ல, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ல, ஹெவி இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகுது. ஆல்மோஸ்ட் 3/4 அவுட்புட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. குளோபல் கஸ்டமர்ஸான ரோல்ஸ் ராய்ஸ், சீமென்ஸ், ஜிஇ, ஆல்ஸ்டாம், மெட்ஸோ அண்ட் எமர்சன் கூட ஸ்ட்ராங் சிக்னலா இருக்கு. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணலாம், குவாலிட்டி சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி என்னெல்லாம் தயாரிப்பு செய்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷலைஸ்டு தேவைக்கான ப்ராடக்ட்ஸ், டிஃபென்ஸ் ஹை பிரிஷன் மெஷினரி, என்னெல்லாம் பார்த்தோம்னா அலாய் அப்புறம் நான் அலாய் எக் கேஸ்டிங்ஸ். கேஸ்டிங்னா மெல்ட் பண்ணி போர் பண்ணி ஒரு மோல்டுல ஒரு டிசைட் ஷேப்க்கு ஒரு ஐட்டம் கொண்டு வரது. அலாய் ஸ்டீல்னா ஸ்டீல வேற ஏதோ ஒரு அலாய் கூட குரோமியம் இல்லைன்னா நிக்கல் அந்த மாதிரி வேற ஏதோ கூட வந்து மிக்ஸ் பண்றது ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆக்கறதுக்காக. ஹீட் ரெசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, இன்னும் பலமாக்கறதுக்காக. நான் அலாய் இல்லைன்னா பிளெயின் கார்பன் ஸ்டீல். இது வந்து சிம்பிள் சீப்பர் விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம். அடுத்தது டைட்டேனியம் காஸ்டிங். டைட்டேனியம் ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கொரோஷன் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சேவைக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது மெஷின் காம்பனன்ட்ஸ். எதெல்லாம் வந்துட்டு கட்டிங் டூல்ஸ் இல்லைன்னா சிஎன்சி மெஷின் யூஸ் பண்ணி டைட் டாலரன்ஸ்ல பண்ணுமோ அது எல்லாமே. இவங்களுக்கு இன்னொரு சப்சிடரியும் இருக்கு. இது பேர் என்ன சொல்லுவோம்னா ஆரோ அலாய் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட் மார்க்கெட்லயே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஃபியூச்சர் வளர்ச்சிக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் படி இவங்களுடைய பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப யூனிக்கா மோட் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. குளோபலா வெறும் சில நிறுவனங்கள் தான் இந்த ஏரோஸ்பேஸ் கிரேட் சூப்பர் அலாய் காஸ்டிங்ஸே தயாரிக்கிறாங்க. Q1 FY26ல ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா விற்பனை ஆபரேஷன்ஸ்ல இருந்து 107% அதிகமாயிருக்கு. 97.15 கோடியா. பட் செலவுகளும் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்டா 140% அதிகமாயிருக்கு. 88.37 கோடி. ரொம்ப ஸ்குவீஸ் ஆயிருக்குல்ல. இதனால ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 13%, 8.78 கோடி தான். ஓபிஎம்மும் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. 21.4% இருந்து 9.0%, 1240 பிபிஎஸ் டிராப் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் லைன் கீழே பார்த்தோம்னா சில ஆஃப்செட்ஸ் அண்ட் டிராக்ஸ் இருந்திருக்கு. மீதி இன்கம் ட்ரிபிள் ஆயிருக்கு. 10.57 crores ஸோ மீனிங்ஃபுல் குஷன் கொடுத்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஹாஃப் ஆயிருக்கு. 1.67 crores. நிறுவனம் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை டீலெவரேஜ் பண்ணிக்காங்க. 181 கோடியிலிருந்து 61 கோடியா. டெப்ரிசியேஷனும் டபுள் ஆயிருக்கு. 8.63 கோடியா. இது என்ன சிக்னல் பண்ணுதுன்னா புது ஆசெட் வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ ரிப்போர்ட்டட் ஏர்னிங்ஸ்ல ப்ரெஷர் போடும். ஸ்ட்ராங் ரெவென்யூ பிரிண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி சாஃப்டா இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 10.5%லிருந்து 5.3% கம்மியாயிருக்கு. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வளர்ச்சி நல்லாவே இருந்திருக்கு. பட் ஆப்பரேட்டிங் செலவுகள் அதிகம், டிப்ரிசியேஷன் அதிகம். அதனால ஏர்னிங்ஸ் கன்வர்ஷன் மியூட் ஆயிருக்கு. பிடிசி வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸா இருந்தாங்க Q1ல. பட் எஃபிஷியன்சி வீக் ஆகிறதுனால நெட் ப்ராஃபிட் இம்பாக்ட் ஆயிருக்கு. மீதி பேராமீட்டர்ஸும் இம்பாக்ட் ஆயிருக்கு. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேஷ் கன்வர்ஷன்ல ஃபெயில் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் 67% கடந்த 3 வருடத்துல அதிகமாயிருந்தாலும் சிஎஃப்ஓ கம்மியா தான் இருந்திருக்கு. இந்த நிறுவனத்துடைய சிஎஃப்ஓ வெறும் 5.4% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் தான் அதிகமா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 14 கோடி தான். கம்பெனி ஹெவியா இன்வென்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணதுனால. இன்வென்ட்ரி 74 கோடி 2024ல. இதுவே FY25ல 181% அதிகமாயிருக்கு. 208 கோடியா. ஸோ அதனால தான் இந்த நிறுவனத்துடைய ரேஷியோஸ் எல்லாமே கம்மியாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதாங்க அந்த 3 நிறுவனம் எதெல்லாம் 100% ரெவென்யூ growth வந்து கொடுத்திருக்காங்க Q1 FY26ல. சாலட் ஹோட்டல்ஸ் ஸ்ட்ராங்கா வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ ரெகக்னிஷன் இருக்கு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல இருந்து. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஸ்ட்ராங்கா வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. நல்ல செயல் திறனும் இருக்கு எல்லா செக்மெண்ட்ஸ்லயும். பிடிஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து
காஸ்டிங் டெக்னாலஜியோட ஐபி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இப்ப முழுசா பார்த்தாச்சு. இவங்களோட வளர்ச்சி என்ன? இவங்களுக்கு என்ன மாரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்? இந்த வணிகத்துக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த காணொளியில நம்ம சொல்றது எல்லாமே உங்களுடைய எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக. இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவுகள நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு அருமையான காணொளியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.